ஸோ ஹாய் கைஸ், நான் உங்களிடத்துலேருந்து இந்த பாணி. இன்னைக்கு வந்து த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல்னுடைய 24வது பாகத்தை பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய இந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷனு நம்ம வந்து இந்த எப்படி நம்மளுடைய ஆன்மா வந்து அங்கே மேலே இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் கூட தொடர்பு கொள்ளுது, ஏன் வந்து ஆன்மாக்கள் இறந்ததற்கு பிறகு அந்த சூக்கும தேகம் எடுத்ததற்கு பிறகும் ஏன் பூமியிலேயே இருக்காங்க. இன்றைக்கி நம்ம பேய் பிசாசு அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ கோஸ்ட்ஸ், ஸோ அதெல்லாம் ஏன் இங்கேயே இருக்குது, ஏன் வந்து அது அந்த ஆன்ம உலகம் போவதில்லை, அப்படி இங்கே இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு என்ன நடக்கும், அவர்களால் நமக்கு என்ன நடக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி நம்ம வந்து பார்க்கலாம். அப்போது இதை கரெக்டாக பார்க்கும்பொழுது ஜர்னி ஆஃப் சோல்ஸ்லையும் இது வந்தது. ஸோ இதில் வந்து ரொம்ப ஊர்ஜிதமாகவும் ரொம்ப தெளிவாகவும் கொடுத்துட்டாங்க. பேய் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்ன, அதில் கிளாரிட்டியாக அது என்ன இது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். பேய்ங்கிறது ரொம்ப கொச்சையான ஒரு வார்த்தை, பட் இருந்தாலுமே நம்மளுடைய புரிதலுக்காக அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்திக்கலாம். பட் அவ்வளோ மோசமாக அவங்கள நினைக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஸ்டில் பார்க்கலாம், அந்த கான்செப்ட் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன், அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, தூங்கும்பொழுது அது எப்படிங்க நமக்கு வந்து விருப்பப்பட்ட ஆன்மாக்களை நம்ம வந்து மேலே போய் பார்க்க முடியுது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கும்பொழுது, நம்மளுடைய மத நம்பிக்கையிலையும் சரி, இஸ்லாமில் வந்து ரொம்ப இதாக இருக்குது. என்னென்னா, அந்த விடியற் காலை அந்த ஒரு 3 மணி இருக்குது பார்த்தீங்களா, ஆக்சுவலாக 2 மணிலேருந்தே அது ஸ்டார்ட் ஆயிரும். 2லேருந்து அந்த 4-5ங்கும்போது அப்படியே டவுன் ஆகும். பட் 2 to 4 அந்த ஒரு பீரியட் இருக்குது பார்த்தீங்களா. அப்போ வந்து தேவர்கள் பூமிக்கு கீழே இறங்கி வந்திருப்பாங்க. ஸோ நம்ம வந்து என்ன வேண்டுனாலுமே வந்து தேவர்கள் நமக்கு வந்து அருள் வழங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ நம்மளோட இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், சாயங்கால நேரத்திலிருந்து விடியற்காலை பொழுது வரைக்கும் என்ன பேசணுமோ தேவர்கள் வந்து நம்ம கூடவே இருப்பாங்க, நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து அப்படியே ஆகட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே சரியானதாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் சொல் வழக்கில் வந்து ஒரு சில விஷயங்கள். இப்போ பார்த்தோம்னா, நம்ம ஆழ்ந்த தூக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்போ நடக்கும், நமக்கு வந்து ஒரு அந்த 2 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே தான் அந்த ஆழ்ந்த தூக்கம்னு இருக்கும். பாருங்களேன், இந்த ஆழ்ந்த தூக்கம்னு இருக்கும் பொழுது நம்மளுடைய உடல்லிருந்து அந்த ஆன்மா வெளியே போகும்பொழுது அந்த ஆன்ம உலகத்திற்கும் பூமிக்கும் நடுவில் இடைப்பட்ட இடத்துல வந்து அந்த மேலே இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் கீழே வந்து நின்றுட்டு இருப்பாங்களாம். அப்போது நம்ம இங்கிருந்து போகும்பொழுது நம்மளுடைய ஆன்மா வந்து ஆன்ம உலகமே போகிறது கிடையாது. நமக்கு வேண்டப்பட்டவர்களோ விருப்பப்பட்டவர்களோ நமக்கு உதவி செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஆன்மாக்கள் அந்த ஆன்ம உலகம்லேருந்து பூமிக்கு மேலே வரைக்கும் வந்து இப்படி நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ நம்மளுடைய ஆன்மா அங்கே போய் பேசிட்டு தான் திருப்பி இப்படி கீழே வருது. ஸோ நம்மளுடைய கலாச்சாரமும் நம்மளுடைய சொல் வழக்கில் சொன்னப்பட்ட அந்த விஷயங்கள் எல்லாமே உண்மை தான். ஸோ இதை தான் பேஸ் பண்ணி அவங்க எல்லா விஷயத்தையும் சொல்லியிருந்திருக்காங்க. அப்படி அந்த மேலே போயிட்டு நம்மளுடைய ஆன்மா கீழே வருது அப்படின்னு சொன்னால் தான் அந்த விருட்டுன்னு நம்ம எந்திரிக்கிறது. எவனோ நெஞ்சிலேயே ஏறி மிதித்த மாதிரி ஒன்று இருந்திருக்கும், இல்லை அப்படி விருட்டுன்னு ஒரு இதாக எந்திரிக்கக்கூடிய காரணங்கள் அதுதான். ஸோ நம்மளுடைய ஆன்மா வந்து மேலே போயிட்டு வந்திருக்கு அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கலாம். பட் 100% நம்மளுடைய கான்ஷியஸ் மைண்டுக்கு அது ஞாபகம் இருக்கவே இருக்காது. ஆனால் நம்மளுடைய ஆழ் மனசு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியோடு நம்ம வரும். ஸோ இதுதான் அதுக்குண்டான ரீசன். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஏற்கனவே ஒரு கேட்டதான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக பதில் சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய இறப்பு தேதி அப்படிங்கிறது நமக்கு முன்னமே தெரியுமா அப்படின்னு கேட்கும்பொழுது, ஆமாம் தெரியும். நம்ம எப்போ இறக்க போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு முன்னமே தெரியும். ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 தேதிகளை நம்ம குறிச்சிட்டு தான் வருவோம். முதல் தேதி வந்து நோய்வாய்ப்பட்டு இறக்கக்கூடியது, 2ஆம் தேதி வந்து ஏதோ ஒரு அசம்பாவிதத்தினால இறக்கக்கூடியது, 3ஆம் தேதி வந்து இயற்கையாக இறக்கக்கூடியது. இந்த 3 நாட்கள் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். அப்போது நம்ம இங்கே வந்து நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து கடைசி அந்த அந்திம காலம் வரைக்கும் 3வது இது கடைசி பொறுமையாக அப்படி போகலாம் அப்படிங்கிற வரைக்கும் போயிடுவோம். நம்ம ரொம்ப மோசமாக போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஆழ்மனசை என்ன பண்ணிடும், நமக்கு வந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு முடிவுக்கு அதுவே வந்துடும். இல்லை நம்ம கான்ஷியஸ் மைண்டே ரொம்ப வேண்டி வதங்கி வருத்தப்பட்டு கேட்கும்பொழுது இந்த 3 தேதிகளில் ஏதோ ஒன்று பக்கத்தில் வரும்போது கரெக்டாக அந்த காலம் வரும்பொழுது நம்ம ஏதோ ஒரு விஷயத்தினால இறந்து போயிடுவோம். ஸோ இது வந்து ஜென்ரலாக அப்படி நடக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம். இதில் என்ன பியூட்டினா, நம்ம கொலை செய்யப்படுறோம் அப்படின்னு சொன்னாலும் இந்த 2வது பார்த்தோம்னா ஆக்சிடென்ட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது இல்லாமல் திடீர்னு அது ப்ராக்டிக்கலாக ஆக்சிடென்ட்னே சொல்கிற மாதிரி ஒரு பிளான்டே இல்லாமல் அந்த 3 தேதிகளுக்கே இல்லாமல் ஒன்றா நம்ம கொலை செய்யப்படலாம், இல்லை இந்த மாதிரி விபத்துக்கள்னால ஒரு அசம்பாவிதத்தினால நம்ம இழக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு. ஏன்னா நமக்கு எப்படி ஃப்ரீவில் இருக்கோ, நம்ம எப்படி சுதந்திரமாக நம்ம செயல்படுறோமோ அதே மாதிரி நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே சுதந்திரமாக செயல்படுறாங்க. ஸோ அவர்களுடைய செயல் நம்மளை பாதிக்கும், கண்டிப்பாக பாதிக்கும். கேஸ் தியரி மாதிரி தான் அந்த மாதிரி இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் வரும். சரிங்களா, இப்படி எல்லாம் ஒரு சூழ்நிலை வருதுன்னு வச்சுக்கோமே, வாழக்கூடிய காலம் வரைக்கும் நல்லா வாழ்ந்துட்டோன்னா பிரச்சனையே கிடையாதுங்க. ஒரு மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் உயர்நிலை ஆத்மாக்கள் இருக்காங்களே, யார் இந்த ரெல்ம் 7 7வது படிநிலையில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் இருக்காங்களே, அவங்கள வந்து இறைவனே வந்து இந்த 2 பேர்த்துக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் லேயர் மாதிரி கொடுத்துருப்பாராம். யாருக்குன்னா அந்த படிநிலை 6 படிநிலை 7 இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னால், என்ன தான் அவன் மோசமாக வாழ்ந்தாலும் அந்த 7வது படிநிலையில் இருக்கக்கூடியவன் 5வதுக்கு தான் வருவான், அதுக்கு கீழே போக மாட்டான்.
6வதுல இருக்கவன் 4வதுக்கு தான் வருவான், அதுக்கு கீழே போக மாட்டான். ஸோ இது ஒரு ப்ரொடெக்ஷன். ஏன்னா கொஞ்சம் அவன் செஞ்ச தவறை வந்து அங்கே உணர்ந்துட்டு திருப்பி அங்கே மேலே வருவதற்குண்டான ஒரு வாய்ப்பு உண்டு. ஆனால் இது அந்த 6, 7 இந்த 2 படிநிலைகளுக்கு மட்டும்தான். 5லிருந்து கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு யாருக்குமே அந்த ஒரு நிலை கிடையாது. அந்த 5லிருந்து கீழே ஏதாவது தப்பு பண்ணுறோம், கடைசி 1வது படிநிலை கூட அவன் கீழே வரைக்கும் போயிடுவானா. ஸோ அந்தளவுக்கு ஒரு கீழே ஒரு நிலைமைக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் உண்டு. ஆனால் இப்போ இந்த 7க்கு வந்தவன் 7ல் இருந்தவன் 5க்கு வந்திருப்பான், 6ல் இருக்கவன் 4க்கு வந்திருப்பான். அங்கே வந்து மறுபிறப்பு எடுத்துகிட்டு திருப்பியும் தவறு செஞ்சேன்னா கீழே போயிடுவான். அதில் வந்து எந்த இதுவும் கிடையாது. ஸோ 7ல் இருக்கவங்க ஒரே முட்டை கீழே போக மாட்டாங்க. ஸோ இது ஒரு சான்ஸு, இறைவன் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சான்ஸு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இறந்த உடனேயே நம்ம வந்து அந்த ஆன்ம உடல் அப்படிங்கிறது எடுக்கிறதில்ல. அதாவது அந்த ஸ்பிரிட் மாதிரியே நம்ம மாறுறதில்ல. ஸோ இந்த சூக்கும தேகம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் அது மாறி நம்ம மேலுலகம் அப்படிங்கிறது போவோம். நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, வாழும்போதே தவறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுனால அந்த சூக்கும தேகம் இப்போ என்ன எப்படி பார்க்குறீங்களோ, இப்போ நான் இப்போ இந்த வயசுலேயே ஏதாவது செத்து போயிட்டேன்னு வச்சிங்களேன், இதே மாதிரி இருக்கும் என்னுடைய உருவம். அந்த சூக்கும தேகம் அதை தான் வந்து நம்ம பேய் பிசாசுன்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த சூக்கும தேகம் அப்படிங்கிறது அது அப்படியே இருக்கும். இறந்ததற்கு பின்னும் இறந்த உருவத்தோடவே ஒருத்தர் கண்ணுக்கு தெரியறனா அது சூக்கும தேகம் தான். அது வந்து அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு டைம். ஸோ தான் எங்கே போக போகிறோம் அப்படிங்கிறது அதுக்கு நல்லா தெரியும். மேல்நிலை போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் மேல்நிலை போகாமல் அவங்க வந்து கீழ்நிலைக்கு தான் போக போகிறோன்னா அந்த ஆன்மா வந்து மேலே போகிறதுக்கு பயந்துக்குமா, போகாது, சுற்றிகிட்டே இருக்கும். இப்படி சுற்றக்கூடிய ஆன்மாக்கள் இந்த பூமியில் ஏகப்பட்டது இருக்குது. இந்த இடத்துலையும் கூட உன்னுடைய ஃப்ரீவில் இறைவன் உன்னை கட்டுப்படுத்துறதே கிடையாது. நீ உன்னுடைய சுதந்திரத்தில் நீ எப்போ வேணாலும் மேலே வரலாம், எப்போ வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். உன்னை ஒரு தொந்தரவும் பண்ணுறதில்ல. ஆனால் நீ செய்யக்கூடிய காரியத்திற்கு உண்டான பலாபலன்களை நீ அனுபவிச்சுக்கணும், அவ்வளோதான். அதுவும் உங்கள் கையிலேயே தான் இருக்குது. நீ நல்லது பண்ணினா நல்லது நடக்கும், கெட்டது பண்ணினா கெட்டது நடக்கும். ஸோ அந்த எந்த இடத்துலையுமே வந்து யாருமே யாரையும் தொந்தரதோ வலுக்கட்டாயப்படுத்துகிறதோ எதுவுமே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அப்போது அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, நெகட்டிவ் சோல்ஸ், அதாவது ஒரு மோசமான வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க இல்லையா, அவர்கள் தான் வந்து இந்த சூக்கும தேகத்தோடய இருந்துடுறாங்களா, அவங்க வந்து மேல்நிலை போகிறது இல்லையா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் இல்லை. அவங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது வாழும்போது பயங்கரமாக மோசமாக வாழ்ந்துட்டாங்க, அப்போல்லாம் பெருசாக ஒன்றும் இது இருக்காது. நிறைய பேருக்கு நம்பிக்கையே இருக்காது, இப்படி ஒரு உலகம் இருக்குது, இப்படி ஒன்று இருக்குது, எனக்கு ஆன்மான்னு ஒன்று இருக்குது, இதெல்லாம் நம்பிக்கையே இருக்காது, கடவுள் நம்பிக்கை இருக்காது, பயங்கர மோசமாக வாழ்ந்துருப்பாங்கன்னு பாருங்களேன். அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் இறந்ததற்கு பிறகு அந்த சூக்கும தேகம் எடுக்கும் பொழுது தன்னுடைய அந்த ஆழ் மனசு அப்படிங்கிறது நல்லபடியாக வேலை செய்யணும். அப்போ அவங்களுக்கு தெரியும் தான் எங்கே போக போகிறோம், இறந்ததற்கு பிறகு தெரியும் தான் எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து மேலுலகம் போகாமல் நான் இப்படியே இருந்துடுறேன், அங்கே போனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால் நான் இப்படியே அந்த பூமியிலேயே நான் சுற்றிகிட்டே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தின் பேரில் அப்படியே இருந்துருவாங்களாம். இந்த மாதிரி ஆன்மாக்கள் தான் வந்து இப்படியே அலைஞ்சிக்கிட்டே சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு காரணம். அப்போ இன்னொரு கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, அப்போது உயர்நிலையில் இருக்காங்க இல்லையா, மேலே ரெல்ம்ஸ், ஹையர் ரெல்ம்ஸில் இருக்கக்கூடிய உயர்நிலை ஆன்மாக்கள், அவங்க வந்து அந்த ஆஸ்ட்ரல் ஃபார்ம் எடுக்கவே மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் இல்லைப்பா. இது ஒரு படிநிலை மாதிரி. அதாவது ஹியூமன் பாடி, அடுத்தது அந்த சூக்கும தேகம், இது தூள தேகம், அடுத்தது சூக்கும தேகம், அடுத்தது அந்த ஆன்ம நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. எல்லாருக்குமே இந்த ஒரு டிரான்சிஷன், பிறந்த ஒருத்தன் இறக்குறான் அப்படின்னு சொன்னால் சூக்கும தேகம் எடுத்து தான் இந்த ஆன்ம நிலை அப்படிங்கிறது மேலே போவாங்க. இது எல்லாருக்குமே பொது. ஆனால் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மா இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து தானா கிளம்பிடுமா இங்கேருந்து, அது நிற்கவே நிற்காது. அதுக்கு வந்து நல்லா தெரியும் எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோம், எங்கேருந்து வரோம், எல்லாமே நல்லா தெரியும். என்ன நடந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டியில் தான் அந்த உயர்நிலை ஆன்மாக்கள் இருப்பாங்க. ஸோ அதனால் இறந்த உடனேயே டக்குன்னு அவங்க பாட்டுக்கு ஆளை விட்றா சாமின்னு கிளம்பி போயிட்டே இருப்பாங்களாம்மா. இந்த தவறு செஞ்சவங்களுக்கு தான் வந்து பிரச்சனையே, அங்கே போனால் அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்னென்னா நம்மளை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருந்தாலும் ஆட்கள் வந்துடுவாங்க, நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, விருப்பப்பட்டவங்க. அதாவது அசம்பாவிதத்தின்பால் ப்ரீ பிளான், அது மூணு டெத் டேட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு முன்னதாகவே ஏதாவது அசம்பாவிதத்தினால இறக்கும் பொழுது தான் நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு யாரும் வந்திருக்க மாட்டாங்க. அதுவும் ஃபியூ செகண்ட்ஸில் வந்துடுவாங்க. ஆனால் ஒரு ஃபியூ செகண்ட்ஸுக்கு நம்ம தனியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஆஸ் பிளான்டு அந்த டேட்டில் தான் இறக்குறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ரொம்ப விருப்பப்பட்டவங்களும் வேண்டப்பட்டவங்களும் கண்டிப்பாக நம்மளை அழைச்சிட்டு போகிறக்காக வந்துடுவாங்களாம். இதில் என்ன பியூட்டினா, நம்ம அந்த கடைசி நேரம் துடுக்குன்னு இருப்போம் தெரியுமா, அந்த நேரத்துலேயே அவங்க வந்து வந்துடுவாங்களாம். இந்த உயிர் போகக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் எல்லாமே கண்ணுக்கு தெரியுவாங்க. ஆனால் இவங்க வாயில் சொல்ல முடியாது, பேச முடியாது, அசைவு இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனால் இவங்களுக்கு கண்ணுக்கு தெரியுவாங்க. எதுக்குன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஒரு நல்ல இடத்துக்கு தான் போக போகிறோம், வருத்தப்படாமல் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நான் உன்னை கூப்பிட்டு போகிறக்கு வர்றேன், நீங்கள் தனியாக எங்கேயும் போக போகிறதில்ல, நாங்கள் எல்லாருமே இருக்கோம் இங்கே தைரியமாக. ஸோ இந்த ஒரு கம்ஃபர்டபிலிட்டிக்காக அவங்க வந்து அப்போவே இறங்கி வந்துடுவாங்களாம். ஸோ அப்படி வரும்பொழுது நம்மளை எப்போவுமே கூப்பிட்டு போகிறக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. அப்படி வந்தாலும் கூட உன்னுடைய ஆள் மனசு சொல்லும், டேய் நீ இந்த மாதிரி தான் வாழ்க்கை வாழ்ந்துருக்க, உனக்கு இந்த படிநிலை தான், நீ அங்கே போ அப்படிங்க. இத்தனை நடந்ததற்கு பிறகும் கூட நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இங்கே அப்படியே தங்கி நின்னுறது. ஸோ அதுதான் அந்த பிரச்சனைகளுக்கு உண்டானது. ஸோ கீழே என்னென்னு அப்படி பார்த்துட்டே வரும். ஒரு வேளை அப்படி தங்கி நின்றுட்டா என்ன ஆகும், அடுத்த கேள்வி வரும் இல்லையா.
ஏகப்பட்ட, அதாவது வாழும்பொழுதே மோசமாக வாழ்ந்துட்டான். இந்த சூக்கும தேகத்தில் இருந்துகிட்டு இருக்கும் பொழுது அவனுடைய மனசு வந்து ஒரு சாந்தி அடையாத ஒரு நிலையில் இருக்கும். அதாவது தான் எங்கே போகிறோன்னு தெரியும், ஆனால் போகிறதில்ல. இங்கே வந்து செய்ய வேண்டிய ஒரு கடமைகளையும் செய்ய முடியல, ஏன்னா உடல் இருந்தால் தான் வேலை செய்ய முடியும். இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஆனால் அந்த ஆன்ம உடல் அந்த சூக்கும தேகத்தில் இருக்கும்போது ஒரு சில சக்திகள்லாம் இருக்கும். அதை வச்சு நம்மளை தொந்தரவு பண்ண முடியுமானா தாராளமாக பண்ணலாம். இந்த மாதிரி வேலைகளெல்லாம் பண்ணும்பொழுது ஏகப்பட்ட நெகட்டிவிட்டி ஆட் ஆகிட்டே இருக்கும். நீ இன்னும் கீழே 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 போய்கிட்டே இருப்ப. அதுக்கு நீ பேசாமல் நீ ஆன்மூலகத்துக்கே போயிட்டே இருக்கலாம், அங்கே போயாவது கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கலாம். இங்கே நீ இன்னும் மோசமாக போய் அங்கே கடைசி படிநிலைக்கு போய் சிரிக்கிறதுக்கு நீ பேசாமல் இங்கேருந்து கிளம்பி போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. ஒருவேளை நம்ம யார் செத்து போனாலும் என்ன இங்கே பெண்டிங் இருந்தாலும் சரி, யாரும் சூக்குமதேகத்தோடு நின்றாதீங்க, டபால்னு ஓடி போயிருங்க. எப்படிப்பட்ட படிநிலைக்கு போனாலும் சரி, தைரியமாக கிளம்பி போயிருங்க. இறைவனும் நம்மளோட உயர்நிலை ஆன்மாக்கள் நம்மளை பார்த்துக்கிறதுக்கு கண்டிப்பாக இருக்காங்க. அடுத்த ஒரு கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் முன்னமே ஒரு தடவை சொன்னீங்கல்ல, அதாவது கீழ்நிலை ஆன்மாக்களை அழைச்சிட்டு போகிறதுக்கு அதே கீழ்நிலை ஆன்மாக்கள் தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு, இது எப்படி அப்படின்னு கேட்கும்பொழுது, அந்த சோல் குரூப்னு ஒன்று இருக்கும்ல, அந்த எல்லாருமே அந்த முதல் பிறப்புன்னு எடுத்தும்போது ஒரு குரூப் ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த குரூப்பில் இருக்கக்கூடியவங்க, இவன் வாழ்ந்து இறந்தவனும் கீழ்நிலை மோசமான ஒரு நிலையில் தான் இருக்கான், அவன் ஃப்ரெண்ட்ஸு அவன் குரூப்பு அவனும் மோசமான நிலையில் தான் இருக்கான்னா அவன் தான் வருவான் நான் கூப்பிட்டு போகிறக்கு. இப்படி வரும்பொழுது அந்த படிநிலையினுடைய ஹை குட் சோல் இருப்பார்ல, ஒரு ஒரு உயர்ந்த நிலை, அந்த ஊர் தலைவர். ஸோ அந்த ஹை குட் சோல் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், ரெல்ம் 4 ஸ்டேஜ் 5 இருக்கக்கூடிய ஆன்மாக்களையோ இல்லாட்டி ரெல்ம் 5 ஸ்டேஜ் 5 இருக்கக்கூடிய ஆன்மாக்களையோ கீழே வந்து அனுப்பி வைப்பாங்களாம். எதுக்குன்னா, இவனுங்க மேலேருந்து இங்கே கீழே இவனை கூப்பிட்றதுக்காக வந்துட்டு இவங்க கூட சேர்ந்து இந்த பூமியிலேயே சுற்றிடக்கூடாது. இவங்களுடைய வேலை என்ன, இவங்களை வந்து சேஃபாக அவங்க இடத்துக்கு போனாங்களா அப்படின்னு சொல்லி கண்காணிக்கிறதா இவங்களுடைய வேலை. இந்த பொறுப்பை வந்து இந்த ஆன்மாக்கள்கிட்ட கொடுத்து அனுப்புவாங்களாம். யார், ரெல்ம் 4 ஸ்டேஜ் 5 இருக்கக்கூடிய ஆன்மாவோ இல்லாட்டி ரெல்ம் 5 ஸ்டேஜ் 5 இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கும் அந்த பொறுப்பு கொடுத்து அனுப்புவாங்க. எதுக்கு இந்த பொறுப்பை கொடுத்து அனுப்புகிறாங்கன்னா, இவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, அவங்க வந்து ஆல்ரெடி துன்பத்தில் இருக்கான், அவன் தப்பு பண்ணால் பயம் இருக்கும். ஸோ இவங்க எப்படி அவங்களை அணுகி இவங்களுக்கு கொடுத்த பொறுப்பை வந்து சரியாக பண்ணுறாங்களா அப்படிங்கிறது பார்க்குறதுக்காக. இந்த சோதனை எதுக்காக அப்படின்னு சொன்னால், இவங்களுடைய மனோநிலை நல்லபடியாக இருக்கும் பொழுது இவங்களும் மேல்நிலை போவதற்குண்டான ஒரு வாய்ப்பு. சும்மா வேலைக்காரன்ட்ட அனுப்புறதெல்லாம் கிடையாது. எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு டெஸ்ட் இருக்குது. இவன் எப்படி பிஹேவ் பண்ணுறான், இவனுடைய அப்ரோச் எந்த மாதிரி இருக்குது, இது எல்லாத்தையுமே பார்த்து இவன் மேல்நிலை அடைவதற்கு இன்னும் வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இவனும் நம்ம ஹெல்ப் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொண்டு போகலாம். இதை நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. அப்போது இறந்து போகும்பொழுது இது தூளதேகம், அடுத்தது சூக்கும தேகம், அடுத்தது ஆண்முடல் அப்படின்னு சொல்கிறீங்களே, பிறக்கும் பொழுது அதே மாதிரி வருமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. அங்கே ஆன்மா அதுக்கு எல்லாமே தெரிஞ்சு வரும். அதுக்கு இன்னொரு உடலை எடுத்துகிட்டு இங்கே வரணும்னு அவசியம் கிடையாது. இங்கிருந்து போகும்பொழுது தான் இந்த பிடிப்புகள்னால அதுக்கு ஒரு லேயராக ஸ்டேஜ் இருக்குது. அங்கேருந்து வரும்போது அந்த ஸ்டேஜெல்லாம் கிடையாது, நேராக பிறக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்துடுவோம். ஸோ அதனால் அங்கே வந்து மேலேருந்து கீழே வரும்போது எந்த ஸ்டேஜும் கிடையாது, ஜொயின்னு கீழே வந்துடுவோம். கீழேருந்து மேலே போகும்பொழுது தான் அடுத்தடுத்த லெவலில் இருந்துட்டு போகிறது. அப்போது அடுத்த ஒரு கேள்வி கேட்குறாங்க, இந்த சூக்கும தேகத்திலே இந்த ஆஸ்ட்ரல் ஃபார்ம்லேயே ஏன் ஆன்மாக்கள் வந்து இருக்குது அப்படின்னு கேட்கும்பொழுது ஒரு சில காரணங்கள் வந்து அவங்க சொல்கிறாங்க. என்னென்னா, ஒன்று, இந்த உலக பந்தங்கள் மேலே, பந்தங்கிறத விட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மேலே ஆசை அதிகம். இந்த உலகத்து மேலே பயங்கரமான பிடிப்பு, அந்த பிடிப்பு அவங்களுக்கு போகவே இல்லை. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், தான் விருப்பப்பட்ட ஆள், சொந்தக்காரங்களோ மனைவி மக்களோ யாரோ ஒருத்தங்க தான் விருப்பப்பட்ட ஒருத்தர் இன்னும் உயிரோடு இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு காரணத்தினால அவங்க அப்படியே இருந்துருவாங்க. மூணாவது இன்னொன்று என்னென்னா, அதான் வாழும்பொழுதே ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம், மேலே போனால் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அங்கே போய் துன்பப்படுறதுக்கு விருப்பம் இல்லை, பயம். அதனால நான் பேசாமல் இப்படியே இருந்துடுறேன், நான் மேலே போகலை, எனக்கு மேலே போனால் பயமாக இருக்குது. ஆனால் மேலே ஹெல்ப் பண்ணுறக்கு ஆள் இருக்காங்க, நம்ம புரிஞ்சிக்காமல் அப்படி இருக்கிறதுனால மேல்நிலை போகாமல் இங்கேயே இருந்துடுது. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், மேலே கூப்பிட்டு போகிறக்கு ஆள் வந்தாங்க பார்த்தீங்களா, இந்த மேலே கூப்பிட்டு போகிறக்கு ஆள் வரும்பொழுது நான் வரமாட்டேன் இப்படியே இருந்துடுறேன்னு அந்த ஆன்மா சொல்லி அந்த சூக்கும தேகத்திலே இருந்துருச்சுன்னு வச்சுங்களேன், ஆஸ்ட்ரல் ஃபார்ம்லேயே, அந்த ஆன்மாக்கு பூமி மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுமா, மேலே இருக்கக்கூடிய அந்த ஆண் மூலம் கண்ணுக்கே தெரியாதான். இந்த பூமியில் இருக்கவங்களுக்கு இவங்களை கண்ணுக்கு தெரியாது, இவங்களுக்கு ஆண் மூலம் கண்ணுக்கு தெரியாது. இப்போ இவங்க ரெண்டுக்கும் நடுவில் மாட்டிட்டு அது எவ்வளோ நரகமாக இருக்கும். அதுக்கு பேசாமல் அங்கேயே போயிடலாம் இல்லையா. நிறைய பேர்த்துக்கு தான் இறந்துட்டோங்கிறதே தெரியாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் தான் இங்கே ரொம்பவே அதிகம். அழைச்சிட்டு போகிறதுக்கு வரும்பொழுது கூட நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆழ்மனசு சொல்கிறத கேட்காம நான் அப்படியெல்லாம் போக மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறவங்க தான் யார் என்னங்கிறதே முழுசாக மறந்துடுவாங்க. தினமும் காலையில் எழுந்திரிச்சு அவங்களுடைய ரொட்டீன் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரியே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது எவ்வளவு காலமானாலும் சரி.
அவங்களுக்கு ஆண் மூலகம்னு ஒன்று இருக்குங்கிறதே கண்ணுக்கு தெரியாது. அப்போ அது யாராவது அவங்களுக்கு சொல்லியோ இல்லை கன்வின்ஸ் பண்ணியோ, இங்கே பாருடா நீ செத்து போயிட்ட, இந்த ஆண் மூலகத்துக்கு போகிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒன்று இருக்குது, நீ அங்கே தான் போகணுன்னு சொன்னால், அப்படியா நான் செத்துட்டு நான் ஆண் மூலகம்னு ஒன்று இருக்கா, அது எங்கே அப்படின்னா மட்டும்தான் அந்த ஆண் மூலகம் கண்ணுக்கு தெரியுமா. ஸோ இந்த பூமி மேலே பிடிப்பு அதிகமாக இருக்குது, அந்த ஆசைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அதனால தான் நம்மளுடைய இவங்க என்ன சொல்கிறாங்க, ஆத்மா சாந்தி அடையாமல் சுற்றிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதுக்குண்டான காரணம் இது தான். இது மட்டும் இல்லாமல் இங்கே தான் இப்போ தான் மேட்ரு உள்ளே வருது. இது மட்டும் இல்லாமல் தனக்கு தீங்கு விளைவிச்சவனுக்கு திருப்பியும் இவன் தீங்கு விளைவிக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக தங்குமா. ஸோ அந்த ஆன்மா பழி வாங்குது அப்படிங்கிற இதெல்லாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் உண்மை தான், கண்டிப்பாக அது வந்து நடக்கும். ஆனால் அந்த மாதிரி அவங்க பண்ணிட்டாங்கன்னா ஆன்ம பலத்திலேருந்து அந்த ஸ்பிரிச்சுவல் லெவல்லேருந்து கட்டான்னு கீழே விழுந்துருவாங்களாம். ஸோ பயங்கரமான நெகட்டிவிட்டியை அவங்க பில்டு பண்ணிக்குவாங்க. ஸோ அவங்க இருக்கலாம், பழி வாங்கலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம், எல்லாமே ஓகே. திருப்பி மேலே போகும்போது ரொம்ப கஷ்டமான ஒரு பயங்கரமான கீழ்நிலைக்கு போயிடுவான். அவன் உயர்ந்து மேல்நிலை வர்றதே ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. அதான் பண்ணிடாதீங்கன்னா ஸ்டில் ஃப்ரீவில் நம்மளுடைய விருப்பத்திற்கு இருக்குது. ஆனால் நம்மளை கூப்பிட்டு போகிறதுலேருந்து எல்லாத்துக்குமே ஆள் இருக்குது. அத்தனையும் உதாசீனப்படுத்திட்டு தான் நான் இங்கே இருக்க போகிறோம். கடைசி பாயிண்ட்டு, அல்டிமேட்டான பாயிண்ட்டு, பூமியில் வாழும் பொழுது போதை பழக்கத்துக்கு அதிகமான அடிமைப்பட்டிருப்பாங்க இல்லையா. அதாவது மது, மாது, சூது எதுனாலும் சரி, இந்த மாதிரி போதைகளுக்கு அடிமையானவங்க அந்த போதையின் மேலே இருக்கக்கூடிய ஆர்வம் வந்து விட்டு போகாமல் அதை இங்கே இன்னும் போதையிலே அடிமைப்பட்டிருப்பான்ல, அவங்க கூடவே சேர்ந்து அந்த போதையினுடைய உணர்வுகளை அவங்க வந்து வாங்கிக்கிட்டே இருப்பாங்களாம். எவ்வளோ ஒரு மோசமான ஒரு நிலையில், இந்த மாதிரி ஒரு நிலையில் வந்து ஆன்மாக்கள் இங்கே கீழே இருந்துகிட்டே இருக்குது. இந்த ஒரு காரணத்தினால தான் அவர்கள் வந்து இந்த பூமி விட்டு போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ நிறைய தகவல்களில் நம்மளுடைய கலாச்சாரம் எத்தனையோ விஷயத்த சொல்லிகிட்டே இருக்குது. ஸோ என் ஃப்ரெண்டு சொல்கிற மாதிரி தான் இதுவும் அந்த ரொம்ப ஸ்கூல் படிக்கும்போது அதெல்லாம் கேட்டது என்னுடைய இஸ்லாமிய நண்பன்ட்ட. உன் கண்ணிற்கு தெரிந்தும் தெரியாததுமாக நிறைய உயிர்களை படைத்திருக்கிறேன், அதோடு சேர்ந்து வாழ கற்றுக்கொள்ள அப்படின்னு ஒரு வசனம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்களேன், நம்மளுடைய பெரியவங்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த நேரத்தில் இந்த மாதிரி பண்ணாத, இந்த நேரத்தில் இந்த மாதிரி பண்ணாத, இந்த நேரத்தில் அதை போகாத, இந்த நேரத்தில் அதை போகாது. இப்போ நம்ம என்ன வாய் பேசுகிறோம், நம்மளுக்கு எதுவும் கண்ணுக்கு தெரியறதில்ல அது இது அப்படிங்கிறதுனால அதெல்லாம் ஒன்றும் இந்த பெருசுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனுபவப்படும் போது தான் தெரியும். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உண்மையாலுமே இருக்குது. நம்ம கண்ணுக்கு தெரியறது மட்டும்தான் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு மீறி ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் சொல்கிறத விட பயங்கரமான பெரியதோ ஒரு விஷயங்கள் தான் இருக்குது. இன்றைக்கி வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு Q&Aல சந்திப்போம். அது வரையும்